இந்தியாவிலேயே முதலில் இண்டிஜினியஸ் டிவி ஸ்டேஷனை ஆரம்பித்த அந்த ஜெயின் டிவியினுடைய ஓனரை போன திங்கட்கிழமையிலே அவரோடு கூட அதே மேடையில் இருந்தோம். வட இந்தியாவிலே ஹிந்தி மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் ஒரு டிவி சேனலை நாங்கள் இயக்குவிப்பதற்கு சிலராக சேர்ந்து அதை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப விழாவுக்கு நான் போயிருந்தேன். டெல்லியிலே ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை நடந்தபோது அந்த ஜெயின் டிவியினுடைய ஓனர் வந்திருந்தார். அவரை பேசுவது அந்த டிவியின் மூலமாகத்தான் 24 மணி நேரம் ஹிந்தி பாஷையிலையும் இந்தியாவிலேயே முதன்முறையாக 3 பாஷைகளில் வருகிற ஒரு புரோகிராமை வெளியே ஆக்குவதற்கு பவர் விஷன் டிவி என்கிற ஒன்றை அவர்கள் அங்கே ஆரம்பித்தார்கள். அதில் நானும் அங்கமேற்றிருக்கிறபடினால் கடந்து கொள்ள சென்றிருந்தேன். அந்த டிவியை ஆரம்பிப்பதற்கு அநேக உதவி செய்த அந்த ஜெயின் டிவியினுடைய ஓனர் இஸ் எ ஜெயின் ஹிம்செல்ஃப். ஜைன மதத்தை சேர்ந்தவர், பணக்காரர், பல டிவிகளை வைத்திருக்கிறவர். யூ மே பி நோயிங். அவர் எழுந்து சொன்னார், நான் கிறிஸ்தவர் அல்ல, ஆனா எனக்கு கிறிஸ்துவ தராம விட்டுறாதீங்க. கிறிஸ்து எனக்கும் சொந்தக்காரன். எல்லாருக்கும் முன்னால் அவர் கை தேடி, கிறிஸ்து எனக்கும் சொந்தக்காரர். தேசம் அசைய ஆரம்பித்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு வந்த ஒரு இஸ்லாமிய எம்பி, ஆந்திராவை சேர்ந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லட்டும். பவர் விஷன் டிவி என்று ஆரம்பித்திருக்கிறீர்கள். எனக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு பவர் இருக்கிறது, விஷன் தான் இல்லை என்றார். நான் சொல்லவில்லை. முஸ்லிம் எம்பி சொல்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு பவர் இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா விஷன் தான் இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சவர் பேசினார். 10 நிமிஷத்தின் இறுதியில் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவர்கள் பவரையும் விஷனையும் இணைத்து விட்டால் இந்த தேசத்தை ஆளுவதற்கு அவர்கள் மாத்திரம்தான் தகுதி பெற்றவர்கள். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். சாதிக்க வேண்டியதை சாதிக்க, சத்துருவை துரத்தடிக்க, உலகத்தை விழுங்க வருகிற, தேவ ராஜ்யத்தை அழிக்க விரும்புகிற, தேவ ராஜ்யத்தை கொள்ளையடிக்க விரும்புகிற, தேவ ராஜ்யத்தின் மக்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற, எழும்புகிற எல்லா வஞ்சக ஆவிகளையும் முறியடிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அந்த காரியத்தில் இணையதற்கு நீ ஆயத்தமா இல்லையா? That is a question. That is a question. Are you willing to join what God wants to do? தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தில் இணைந்து கொள்வதற்கு நீ ஆயத்தமா இல்லையா என்பதைத்தான் நீ நினைத்துக் கொள்ள வேண்டும்.